ஓம் சாய்ராம், ஹாப்பி தர்ஸ்டே. நீங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் பாபாவோட பிளஸ்ஸிங்னால. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து தேர்ஸ்டேங்கிறனால மார்னிங்கே வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சு பாபாவுக்கு அர்ச்சனையும் பண்ணியாச்சு. சச்சரிகம் வந்து நான் இன்னைக்கு மார்னிங்கே வந்து படித்து முடிச்சிட்டேன். நீங்களும் நிறைய பேர் இன்னைக்கு கோயிலுக்குலாம் போயிருப்பீங்க, வீட்டில் அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வாசல்லாம் பெருக்கிட்டு முன்னாடியே வந்து மாப் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கோலம் போட தான் வந்து வந்தேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டேஸு, வெள்ளிக்கிழமை இல்லை வேறு ஏதாவது பூஜை பண்ணுற நாட்கள்லாம் வந்து கண்டிப்பாக கோலம் போடணும். டெய்லியுமே வந்து போடணும். டெய்லி போட முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ்லேயாவது வந்து போடணும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு மங்களகரமான இது. அதுவே வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைபை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். முடிஞ்சளவு வந்து மாக்கோலம் தான் வந்து எல்லோரும் போடுறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். எனக்கு இங்கே அந்த இது இல்லாதங்காட்டி நான் பவுடரில் தான் வந்து போடுறேன். மாக்கோலம் போடுறது அப்படிங்கிறதே வந்து நம்ம ஒரு தானம் பண்ணுற மாதிரி தான். பிகாஸ் அந்த கோலம் போடுறதுலேயே வந்து குட்டி குட்டி இன்செக்ட்ஸ்லேருந்து எறும்பு நிறையா வந்து சாப்பிடும். அதுவே வந்து ஒரு சிறந்த தானங்கிற மாதிரி. ஸோ கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் நேற்று வச்ச ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். எப்பயுமே வந்து பூஜை ரூமில் வந்து பழைய வாடின பூ வந்து விடவே கூடாது. நம்ம டெய்லி விளக்கு பொறுத்தாட்டியுமே வச்ச பூவை அடுத்த நாள் வந்து எடுத்துருங்க. பிகாஸ் நம்ம பழைய பூ வச்சுருந்தோம்னா அது வந்து எதிர்மறை சக்திகள் தான் வந்து வீட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ வாடின பூவை எப்பயுமே வந்து பூஜை அறையில் வந்து விட்டுருக்கூடாது. இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நெய்வேத்தியம் வச்சுருந்ததையும் வந்து எடுத்துகிட்டு பஞ்சபாத்திரத்தில் இருக்க தீர்த்தத்தை எல்லாமே நான் யூஸ்வலாக வந்து துளசி செடிக்கு வந்து விட்டுருவேன். அதுவுமே பண்ணியாச்சு. அது முடிச்சதுக்கப்புறமா பூஜைக்காக வந்து நம்மளோட குட்டி தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் பொறிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம ஜாஸ்மின், கொஞ்சம் செவ்வந்தி, அதுக்கப்புறமா குட்டி குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி இருந்ததை வந்து நான் எடுத்திருந்தேன். என்னதான் நம்ம கடையில் வாங்கி வச்சாலுமே நம்ம வீட்டில் நம்ம செடி வளர்த்தி அதிலிருந்து பூ எடுத்து சுவாமிக்கு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து பறிச்சுட்டு பாபாக்கு எல்லாத்துக்குமே வந்து வைக்கிறதுக்காக வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம எப்போவுமே வந்து சுவாமிக்கு வந்து பூ வைக்கல வந்து வாசனை மலர்கள் தான் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். மல்லி, முல்லை, இந்த மாதிரி ரோஸ், பன்னீர் ரோஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தினா அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த வாசனை இல்லாத மலர்களை காட்டிலும் நம்ம வந்து ரொம்ப வாசனையாக இருக்கிற பூ வந்து எப்பயுமே வந்து யூஸ் பண்ண வந்து பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து செவ்வந்தி, கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா துளசி வந்து பண்ணியிருந்தேன். அதெல்லாமே வந்து டைமுக்கு வந்துருச்சு. ஸோ அதுவுமே வந்து பூஜைக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இங்கே இருக்கிற ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பன்னீர் ரோஸோடது கிடையாது. நார்மல் பெரிய ரோஸ் இருக்குல்ல, அதோட வந்து பெட்டல்ஸ் மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதவே நான் இன்றைக்கி வந்து பூஜைக்கு வந்து வாங்கி எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அர்ச்சனை பண்ணுறக்கு வந்து எப்பயுமே வந்து எனக்கு பன்னீர் ரோஸ், துளசி இது இருந்தால் தான் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு 108 போற்றி இல்லை நாமாவளிலாம் சொல்லும்போது ஒவ்வொன்று சொல்லிட்டு போடும்போது அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளார்ஸ்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பூஜை மனை, அந்த அபிஷேகம் பண்ணுற ட்ரே, அது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வந்து 2 பொருள் மட்டும்தான் வச்சு அபிஷேகம் பண்ணோம். பாலும் தேன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே நாட்டு சக்கரை வந்து நான் வாங்கணும். மேபி ஆர்டர் பண்ணி அதுலையாவது வாங்கணும். இங்கே மண்டவெல்லம் தான் இருக்குது. இதுதான் மேபி நெக்ஸ்ட் டைம் நான் மண்டவெல்லத்தையே பொடி பண்ணி யூஸ் பண்ணலான் இருக்கேன். அது பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பாபாவுக்கு வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி பாபா ஷிரடியிலே வந்து அவருக்கு சுடுதண்ணியில் தான் வந்து மார்னிங் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதவே தான் நான் நம்ம வீட்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் பொறுக்கிற அளவு சூடு, லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் பாபாவுக்கு. நெக்ஸ்ட்டு சுவாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வந்து வச்சு முடிச்சிடலாம். ஸோ பூவெல்லாம் வந்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா தீபம் பொருத்திட்டேன். தீபம் பொருத்தும் போது வந்து எப்பயுமே வந்து தீபதேவி நமோதேவி சுபம் அப்படிங்கிற மந்த்ரா வந்து சொல்லணும். இல்லைன்னா சர்வமங்கல மாங்கல்யம் அந்த மந்த்ரா சொல்லிட்டு தீபம் பொருத்துங்க எப்பயுமே. அதுக்கப்புறமா வந்து நிலவாசப்படியிலேயே வந்து தீபம்லாம் பொருத்திட்டு பக்தி வந்து எப்பயுமே நான் வந்து வைப்பேன். வெளியும் வந்து சாம்பிராணி வைக்கிறது வழக்கம். அப்புறம் வந்து எப்பயுமே ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வைப்பேன். இன்றைக்கி நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வெளியே வந்து வச்சுருந்தேன். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக அபிஷேகத்துக்கான திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நான் அபிஷேகம் பண்ணுற தீர்த்தத்தில் வந்து எப்பயுமே ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைனா வந்து துளசி லீவ்ஸ்லாம் போட்டு தான் வந்து அபிஷேகம் பண்ணுறது வந்து வழக்கம். ஸோ பாபாவையுமே எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
பாபாவுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறமா பாபாக்குனே செப்பரேட்டாக ஒரு டவல் வச்சுருக்கோம். அதை வச்சு ஃபுல்லாக நல்லா ஈரத்தெல்லாம் வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் வந்து அத்தர் வந்து எப்பயுமே பாபாவோட சிலைக்கு வந்து போடுவோம். அது நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடைகள்னா பூஜை சாமான் கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கும். அது இன்னுமே வந்து நல்ல மனமாக இருக்கும் விக்கிரகங்கள்லாம் நீங்கள் போடுறப்ப. அதுக்கப்புறமா வந்து குட்டியாக அவருக்கு ஒரு கிரீடம் மாலை எல்லாமே போட்டாச்சு. இந்த மாலை எல்லாமே வந்து அம்மா வந்து எங்கள் வீட்டிலே அம்மாவே வந்து பண்ணுவாங்க. பீட்ஸ் வாங்கிட்டு தனியாக பாபாக்கெல்லாம் குட்டி குட்டியாக பாபாவுக்கு கிருஷ்ணருக்கெல்லாமே கொடுத்தது அதையுமே இன்றைக்கி பாபாவுக்கு வந்து போட்டாச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வந்து நான் வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாம்பழம் தான் வந்து வச்சுருந்தேன். இங்கே வந்து மாம்பழ சீசனுங்கிறனால எனக்கு நிறையாவே வந்து கிடச்சிது. ஸோ பாபாவுக்கு வந்து மாம்பழம் வச்சாச்சு. சச்சரத்துக்குமே ஒரு பூ வச்சுட்டு நான் வந்து என்னோடய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இருக்கிற எல்லா சுவாமியோட காயத்ரி மந்திரம் எல்லாமே வந்து நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணி பாபாவுக்கு வந்து அஷ்டோத்திரம்லாம் வந்து சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து சச்சரிதம் படித்து கம்ப்ளீட் பண்ணுவோம். கடவுளின் அவதாரம் ஆவார். தம் முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஃபைனலாக வந்து அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு சச்சரிதம்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா சாம்பிராணி வந்து பூஜை ரூம்லலாம் காட்டிட்டு நம்மளோட துவாரகமே பாபாவுக்கும் காட்டிட்டு வெளியே வந்து நிலவாசப்படியிலையுமே வந்து எல்லா பக்கமே வந்து காட்டியாச்சு. இது முடிச்சதுக்கப்புறமா நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீபதூபம்லாம் காட்டி இன்றைக்கியோட பூஜை வந்து நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனலி வந்து இப்படி தான் இருக்கார் பாபா. எங்கள் வீட்டு பாபா வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். குட்டியாக க்யூட்டாக இருப்பார் எங்கள் பாபா.
ஸோ இப்படிதான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பூஜை எல்லாமே வந்து முடிஞ்சுச்சு. நல்லபடியாக திருப்தியாக வந்து பாபா வந்து பிரார்த்தனை பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாரும் எப்பயுமே வந்து வீட்டில் சாமி கும்பிடும்போது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அப்படிங்கிறத வந்து மூதலை வந்து சொல்லி சாமி கும்பிடுங்க. அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா நம்ம நமக்காக மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கூடாது. அஃப்கோர்ஸ் நம்ம நமக்காக தான் பண்ணிக்கிறோம். எப்பயுமே எனக்கு இதை கொடு, எனக்கு இதை செய், அந்த மாதிரியே தான் பண்ணிக்கிறோமே தவிர நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இருக்கிற அனிமல்ஸ்லேருந்து செடி கொடி மரங்கள் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இனிமேல் எல்லாருமே சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோன்னு சொல்லுங்க. அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த எல்லாரும் சொல்றதுலேயே நம்மளும் வந்துருவோம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கும்போது ஆப்வியஸாக நம்மளும் வந்து நல்லா இருப்போம். ஸோ அதை வந்து இனிமேல் எல்லாருமே வந்து பண்ணலாம். தேங்க்யூ. ஜெய் சாய்ராம்.